ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாட்டில் சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, சென்னைக்கு பக்கத்தில் கும்மிடிப்பூண்டின்ற ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் குமரஞ்சேரின்ற ஒரு அழகிய கிராமத்தில் ஏரிக்கரை ஓரமாக ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகப்பெருமானுடைய தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை குமரஞ்சேரி குமாரசுவாமி கோவிலுக்கு வந்து நெய் தீபம் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதுவே இந்த கோவிலுடைய மகிமைக்கு சாட்சியாகவும் தற்போது விளங்கி வருகிறது. இந்த ஆலயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் குமரஞ்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் கும்மிடிப்பூண்டி இல்லைன்னா பொன்னேரி என்ற பகுதியில் இறங்கி அங்கிருந்து இந்த ஆலயத்திற்கு வரலாம். கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இந்த 2 இடத்துலிருந்தும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வரணும்னா அதனுடைய தொலைவு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவு வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பொன்னேரியிலிருந்து வரீங்க அப்படின்னா பஸ்ஸு மூலமாகவும் வரலாம். பஸ் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். சொந்த வாகனங்களில் வர்றது அப்படின்னா பெஸ்ட்டு. கும்மிடிப்பூண்டியிலிருந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா பஸ் சர்வீஸ் கிடையாது. ஆட்டோக்களை தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஷேர் ஆட்டோவில் வந்து இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 100 ரூபாய் ஆகும். இல்லை சிங்கிள் ஆட்டோவில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 500 ரூபாய் வந்து கட்டணம் வசூலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு வரவங்க கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். நேரம் ஆக ஆக கூட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் கூட்டம் என்பது இருக்கவே இருக்காது. கோவில் நடை திறப்பு அப்படின்றதும் குறைவான நேரம் மட்டுமே கோவில் வந்து திறந்திருக்கும். கோவில் நடை திறப்பு குறித்த முழு விவரங்களை நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலுடைய லொக்கேஷன், பஸ்ஸில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணணும், பஸ் நம்பர், அதனுடைய டீட்டெயிலையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குமரஞ்சேரி முருகன் டெம்பிளுக்கு ஒரு தனி சேனலும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.